ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடும்பத்துடன் குடிநீர் கொண்டு வரும் பரிதாப நிலைக்கு ஆளாகி உள்ளனர் பொதுமக்கள். தெற்கு பருவமழை பரவலாக பெய்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி, முதுகுளத்தூர், அபிராமம், திருவாடானை, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருகிறது. அம்மாவட்டத்தின் நிலத்தடி நீரும் அதால பாதாளத்திற்கு சென்று விட்டது. ஏரி, குளங்களிலும் தண்ணீர் வற்றிவிட்ட நிலையில் அம்மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. ஒரு குடம் குடிநீர் எடுப்பதற்காக பல கிலோமீட்டர் தூரம் குடும்பத்துடன் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். வாரத்திற்கு ஒரு முறை லாரிகளின் மூலம் ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. அந்த தண்ணீரும் தற்போது முறையாக விநியோகிக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடி தண்ணி இல்ல சார், காவிரி தண்ணி இல்ல, எந்த தண்ணியுமே வர்றதே கிடையாது. 4 ரூபாய் கொடுத்து இங்க வந்து தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வாங்க முடியுது, ஒரு நாளைக்கு வண்டியும் போயிருந்தா அப்ப நாங்க என்ன பண்றது? 6 கிலோமீட்டர் போய் தண்ணியில இருந்து நாங்க குடிச்சு பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இப்ப வந்து நாங்க குட்டை உளத்து இல்ல முடியாத அள்ளி குடிக்கிறோம். அதுலயும் குட்டை உளம்பு வத்தி போச்சு. நாங்க பெரிய தண்ணி கஷ்டத்துல இருக்கோம். இப்ப நாங்க ஒரு பானை 7 ரூபாய்க்கு வாங்கினா 7 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கொடுக்குறாங்க, ஒரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க பெரிய சிரமத்துல இருக்கோம். ஒரு புறம் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் கொண்டு வரும் பரிதாப நிலை, மறுபுறமோ 616 கோடி ரூபாய் செலவில் முக்கொம்பு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கொண்டு வரப்படும் தண்ணீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீடு மற்றும் தெருவோர சாலைகளில் வீணாகி ஆறாக ஓடும் அவல நிலை. தண்ணீர் பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் ஏங்கி தவிக்கின்றனர்.